கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு உங்களோடு குருத்தோலை ஞாயிறு அந்த தலைப்பில் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். மத்தேயு 21:9 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஜனங்கள் எல்லாரும், அவருக்கு பின்னால் சென்றவர்கள் எல்லாரும், தாவீது குமாரனுக்கு ஹோசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு பேச ஆசைப்படுறேன். இதில் ஹோசன்னா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நான் உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுறேன். இந்த ஹோசன்னுடைய ஸ்பெல்லிங்கை நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஹோசன்னா, இந்த ஹோசன்னாங்கிற வார்த்தை இது சங்கீதம் 118 அதில் 25ஆம் வசனத்தில் உள்ள காரியம் தான் நம்ம அதில் பார்க்குறோம். அதில் 118ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோசியானா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஹோசி அப்படிங்கிற அந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையை வைத்து நான் உங்களோட பேச விருப்பப்படுறேன். இந்த ஹோசி அப்படிங்கிற வார்த்தை இது வேதத்தில் பல இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் ஒவ்வொரு இடமா நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஏன்னா இந்த ஹோஷியா அப்படிங்கிற வார்த்தை இது காப்பாற்றுங்க, சேவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது எங்கெங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் அதில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஜோஷுவா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கீழ்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் என்னிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து, இந்த வார்த்தை தான் முக்கியமானது, எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யவும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார். இங்க கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பராக. நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வசனத்தோடு நம்மளோட கர்த்தர் பேசணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, இந்த வசனத்தை ஆசீர்வதித்தாங்க ராஜா. இதிலிருந்து நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இங்க கிபியோனியர்கள் யோசுவாவின் இடத்தில் ஆள் அனுப்புறாங்க. எதுக்குன்னா, சீக்கிரத்தில் எங்களை ரட்சிங்க. ஏன்னா எமோரியர்ல மலை பிரதேசத்தில் வாழ்கிற 5 ராஜாக்கள் சேர்ந்து எங்கள் மேலே படையெடுக்கிறாங்க. நீங்கள் எங்களை ரட்சிங்க, சீக்கிரமாக ரட்சிங்கன்னு சொல்கிறார். இந்த ரட்சியுங்கள் அப்படிங்கிற வார்த்தை, எங்களை ரட்சியுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோஷியா லானு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஷியா லானு. நம்ம ஹோசியானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே ஹோஷியா லானு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கிபியோன் ஜனங்கள் வேற யார்கிட்டையும் போய் சொல்லலை. ஆனால் அவங்க எங்கே போய் முறையிடுறாங்க அப்படின்னா, யோசுவாவினிடத்தில் போய் இந்த உதவி கேட்குறாங்க. யோசுவா பேர் எபிரேய மொழியில் யோசுவா கிடையாது. ஓகே, நம்ம தமிழில் தான் யோசுவா எழுதியிருக்கிறோம். நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஜோஷுவான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஜோஷுவா அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு மொழியிலும் நீங்கள் பார்க்கும்போது அதுவும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா யோசுவாவை யெகோஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிபியோனியர்கள் அவங்களுக்கு விரோதமாக எமோரியர்கள் படையெடுத்து வரும்போது அவங்க யாரை நோக்கி பார்த்தாங்க அப்படின்னா, யெகோஷுவாவை நோக்கி பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க, ஹோஷியா லானு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும்னா, நம்ம இக்கட்டான நேரத்தில் நம்ம யாரை நோக்கி உதவி தேடணும் அப்படின்னா, யெகோஷுவாவை நோக்கி தான் உதவி தேடணும். அவரை நோக்கி பார்த்து ஹோஷியா லானு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன், கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஹோஷியா அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த கிபியோனியர்கள் என்ன செய்தாங்க, உபயோகப்படுத்தினாங்க. அது யார்கிட்ட உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த யோசுவாவுக்கு பயன்படுத்தின ஒரு காரியம். யெகோஷுவாவே எங்களை ஹோஷியா லானு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்னாங்க. இப்படி பல இடங்கள்ல நீங்க இந்த காரியத்தை என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். இன்னொரு இடத்தையும் நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள்ல 7ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த 7ஆம் அதிகாரம் சொல்லும் போது இது யாரை பற்றி கொடுத்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிடியோனை பற்றி கொடுத்திருக்குது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி,
நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் அப்படின்னு சொல்றார். இங்க இந்த கிடியோன்ட்ட கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, உன்கிட்ட நிறைய பேர் இருக்காங்கப்பா, மீதியானியர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. மீதியானியர்கள் 1.5 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள முறியடிக்கிறதுக்கு கிதியோன் எத்தனை பேரை கூட்டு போனா தெரியுமா? 32,000 பேரை தான் கொண்டு போனான். ஆனா கர்த்தர் சொன்ன உன்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, ஆளை குறைங்க. ஏன்னா இத்தனை பேர் கையில நான் மீதியான கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னு காரணத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா எங்க கைதான் எங்களை ரட்சித்ததுன்னு சொல்லிடுவாங்கல்ல. அதனால கர்த்தர் என்ன சொல்றான்னா, உன்கிட்ட நிறைய ஆட்கள் இருக்கா, நான் உனக்கு கையில கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த என் கையே என்னை ரட்சித்தது அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல என்ன சொல்லியிருக்குன்னா, யாதி ஹோஷியா லீ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. யாதி ஹோஷியா லீ அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை பார்த்து யாதி ஹோஷியா லீ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன? எங்க கையே எங்களை ரட்சித்தது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக கர்த்தர் சொல்றா, உன்கிட்ட நிறைய பேர் இருக்காங்கப்பா, நீ ஆளை குறை, உன்கிட்ட மீதியானிகளை உன் கையில நான் ஒப்பு கொடுக்க முடியாது. கடைசியில் ஆளை குறைச்சா 300 பேர் தான் கையில் இருந்தாங்க பாருங்க. இந்த 300 பேர் 1.5 லட்சம் ஜனங்களை எப்படி முறியடிக்க முடியாத ஒரு காரியம். முடியாத காரியத்தை சாத்தியம் பண்ணுகிறது தான் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு இக்கட்டான வேலை வந்துச்சு அப்படின்னா நீங்க கூப்பிடக்கூடிய இடம் எது? ஹோஷியா, யெகோஷுவா ஹோஷியான்னு சொல்லுங்க. யெகோஷுவா ஹோஷியா லானு அப்படின்னு சொல்லுங்க. எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லுங்க. யெகோஷுவா தான் நம்மளை ரட்சிக்க முடியும், ஹோஷியா பண்ண முடியும். பாருங்க, இங்க இந்த கிடியோன் இவன் கை காலெல்லாம் தளர்ந்து போச்சு 300 பேரை பார்த்த உடனே 1.5 லட்சம் ஜனங்களை எப்படி காப்பாற்ற? ஆனா இந்த இடத்துல யாரு ஹோஷியா கொடுத்தா? இந்த இடத்துல கர்த்தர் தான் ஹோஷியா கொடுக்கிறார். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோஷியாங்கிற வார்த்தை இந்த மாதிரி இடங்கள்ல வருது. இன்னும் ஒரு இடத்தை நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை என்பது வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். அதை முற்றுகை போட்டார்கள். ஸோ இவங்க எதெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்க. புறாக்களுக்கு போடுகிற அந்த கார்படி பயிறு கூட என்ன செய்றாங்க? 5 வெள்ளிக்காசுக்காக வாங்குறாங்க. அதே சமயம் கழுதையினுடைய தலையை அவங்க வெள்ளிக்காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி ஒரு கொடுமையான நேரத்துல தான் அந்த பஞ்ச காலம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம எத்தனையோ தமிழ்நாட்டில் நம்ம பஞ்ச காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். பஞ்ச காலத்து நேரத்தில் என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ கொடிதான பஞ்சம் வந்துச்சு. இன்னைக்கும் சிந்திச்சு பார்த்தா இன்னைக்கு முழு இடத்துலையும் இந்த வாதைகள் நடமாடிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு காரியம். இன்னும் கையில் இருக்கிற காசு சில பிள்ளைகளை பார்த்தோம்னா டெய்லி அன்றாடு வேலை செய்தால் தான் அவங்களுக்கு உணவு. ஆனால் இப்போ அவங்களுடைய வீட்டுகளில் எப்படி இருக்குன்னு தெரியல. நேற்றைய தினத்தில் நான் ஒரு நியூஸ் பார்க்கும்போது ஒரு குடும்பமே தூக்கு போட்டு இறந்துருக்கிற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். ரொம்ப கொடிதான ஒரு காட்சி. பாருங்க, பசியினால எப்படி ஒரு காரியத்துக்குள்ள போகிறாங்க பாருங்க. பாருங்க, இந்த பஞ்சமானது ஆளை விழுங்கிரும், ஜனங்களை நாசப்படுத்திரும் பார்த்துடுங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிதான நாள் தான் அந்த சமாரிய நாட்கள்ல நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி நடக்கும்போது இங்க வேதம் சொல்லுது, அங்க ஒரு ராஜா என்ன செய்யறாருன்னா, இஸ்ரேல் ராஜா அந்த சுவர் பக்கமா நடந்து போகும்போது ஒரு சமாரிய ஸ்திரீ அங்க கர்த்தர் இந்த ராஜாவை நோக்கி கதறா. பாருங்க, 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இஸ்ரேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அவ ராஜாவை பார்த்து சொல்றான், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை ரட்சிங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. அதுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோஷியா அடோனி ஹாமலேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஷியா அடோனி ஹாமலேக். அந்த ஸ்திரீ அந்த ராஜாவை பார்த்து சொல்றா, ஹோஷியா அடோனி ஹாமலேக் அப்படின்னு சொன்னா. இந்த வார்த்தையை சொல்லும்போது ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தரே உங்களை ரட்சிக்காவிட்டால், அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காது இருந்ததால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்?
கர்த்தரே உன்னை ரட்சிக்கல அப்படின்னா நான் உன்னை எப்படி ரட்சிக்க முடியும்? பாருங்க, இந்த இஸ்ரேல் ராஜாக்கு தெரியும் ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து தான் வர முடியும். சமாரிய ஸ்திரீ இந்த ராஜாவை நோக்கி கதறா, ஹோசியா அடோனி ஹமலேக் அப்படின்னு சொல்லி கத்துறா. பார்த்துடுங்க, இப்படி கத்தும்போது அந்த ராஜா சொன்னா, கர்த்தர் உனக்கு உதவி செய்யலாட்டி நான் எப்படிமா உனக்கு உதவி செய்ய முடியும்? இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். உங்களுக்கு உங்கள் இக்கட்டான வேளையில உங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். இக்கட்டா ஒரு பிரச்சனையின் மத்தியில அந்த பிரச்சனை விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான், யெகோஷுவா மட்டும்தான். அதனால அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. உலகத்தில் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு அதாவது வேதம் சொல்லுது, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளான். பரத்தை நோக்கி பாருங்க. அதனாலதான் தாவீது அருமையா சொல்றார், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் தான் நம்மளுக்கு ஒத்தாசை தர முடியும். இன்னைக்கு ஹோஷியா யார் நம்மளுக்கு கொடுக்க முடியும்? யெகோஷுவா தான் கொடுக்க முடியும். அதனால நீங்க கதறக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, யெகோஷுவா ஹோஷியான்னு சொல்லி கதறுங்க. நீங்க பாருங்க, நம்ம இக்கட்டான நேரத்துல யெகோஷுவா ஹோஷியான்னு சொல்லி கதறுங்க. பாருங்க, இந்த கிதியோனுக்கு கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஹோஷியா கொடுக்க முடியாத ஜனங்கள் என் கையே நீ ரட்சித்துன்னு சொல்லிடக்கூடாது, ஆட்களை குறை. பாருங்க, அந்த கிபியோனுடைய ஜனங்களுக்கு நல்லா தெரியும் யெகோஷுவா தான் நம்மளுக்கு ஹோஷியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யெகோஷுவா விட்ட ஆள் அனுப்புனாங்க. இன்னைக்கு நீங்க யாரை நோக்கி பார்க்க போறீங்க? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பார்க்க போறீங்களா? இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்க போறீங்களா? பாருங்க, தாவீதுக்கு நல்லா தெரியும். பாருங்க, சங்கீதம் 20ஆம் சங்கீதத்துல கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். சங்கீதம் 20 அதுல 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. தாவீது ஒரு ராஜா, ஆனா இவன் தெரியும் எனக்கு மேல ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நாங்க கூப்பிடுற நேரம் எப்படி கூப்பிடுற நேரத்துல கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே ரட்சிங்கிறதுக்கு ஹீப்ருல எப்படி எழுதியிருக்குன்னா யாஹூ ஹோஷியா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வார்த்தையை பாருங்க, இவனுக்கு நல்லா தெரியும் யாரை நோக்கி பார்க்கணுங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். யாரு ஹோஷியா கொடுக்க முடியும், யார் ரட்சிப்பை கொடுக்க முடியுங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். இவன் கர்த்தரை நோக்கி கதறினா ஹோஷியா, யாஹூ ஹோஷியான்னு சொல்லி கத்துனா. இன்னைக்கு நீங்க எப்படி கதற போறீங்க? யெகோஷுவா ஹோஷியான்னு சொல்லி கதறுங்க. பாருங்க, அன்னைக்கு யெகோஷுவா அவர் கழுதில ஏறி எருசலேமுக்குள்ள பவனி போகும்போது அங்க பெரும் கூட்டம் அவருக்கு பின்னால வந்துச்சு. எல்லாரும் கத்துனாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஹோஷியானா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஹோஷியானா அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இப்படி கத்துறும் போது அங்க ஒரு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. கூட நிறைய பரிசேர் போனாங்க. பார்த்துடுங்க, பரிசேர் போகும்போது அவங்கெல்லாம் கர்த்தர்ட்ட வந்து சொன்னாங்க, யெகோஷுவாட்ட வந்து சொன்னாங்க, உம்முடைய சீசர்களை கொஞ்சம் அதட்டி வைங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், அவங்க சும்மா இருந்தா இந்த கற்கள் பேசும். அவங்க சும்மா இருந்தா கற்கள் பேசுமா? என்ன பேசும்? கல்லு ஹோஷியானா அப்படின்னு சொல்லி பேசும், எபிரேய மொழியில பேசும். கல்லே எபிரேய மொழியில பேசும். பாருங்க, ஹோஷியானா, தாவீதின் குமாரனுக்கு ஹோஷியானா அப்படின்னு சொல்லி அவங்க கத்தலாட்டி கல்லு பேசும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. பாருங்க, அந்த ஜனங்கள் இன்னைக்கு நீங்க கதறக்கூடிய நேரத்தில் நீங்க கதறல அப்படின்னா கற்கள் கதறும். நீங்க கதறக்கூடிய நேரத்தில் கதறல அப்படின்னா பாருங்க, ரட்சிப்பு எப்படினாலும் வரும். ஆனா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இந்த நேரம் நீங்க கதறக்கூடிய நேரம். யாரை நோக்கி கதற போறீங்க? யெகோஷுவாவை நோக்கி கதறுங்க. யெகோஷுவா ஹோஷியானான்னு சொல்லி கதறுங்க. ஹோஷியானா நான் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ரெக்வெஸ்ட் பண்றது, எங்களை காப்பாற்றுங்க, தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹோஷியா ரட்சிங்க, ஹோஷியானா தயவு செய்து ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ யெகோஷுவா ஹோஷியானான்னு சொல்லி சொல்லுங்க, அவர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். பாருங்க, பரிசேர்லாம் வந்து உங்களை அதட்டுவாங்க. பரிசேர் மீது நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்கள வந்து அதட்ட முடியும். நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்லலாட்டி கற்கள் பேசும், கற்கள் பேசும். பாருங்க, கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை வேற சொல்லி வைத்திருந்தார். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்க எதுவரைக்கும் சொல்லலையோ அதுவரைக்கும் நீங்க காண மாட்டீர்கள்னு சொல்லி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அதே மத்திய 23ஆம் அதிகாரம்
அதுல நீங்க 39ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் நீங்க சொல்றது வரைக்கும் நீங்க என்னை காண மாட்டீங்க. அப்ப எதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலையோ அது வரைக்கும் அவங்க பார்க்க முடியாது. எப்படி? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் இப்படி சொன்னா பார்க்க முடியாது. கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு பேர் இருக்குது. யாஹூடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் எதுவரைக்கும் சொல்லலையோ அதுவரைக்கும் அங்க கர்த்தரை பார்க்க முடியாது. யாரை பார்க்கணும்? அவங்க கர்த்தர் யெகோஷுவாவை பார்க்கணும்னா அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்லணும். யாஹூடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லணும். பாருக் ஹபா பேஷேம் யாஹூ அப்படின்னு சொல்லணும். பாருக் ஹபா பேஷேம் யாஹூ இப்படி சொல்லும் போது அவங்க கர்த்தரை பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஸ்டைலா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. Blessed is he that cometh in the name of the Lord. கன்ஃபஸ் பண்றாங்க. இந்த லார்ட்னு சொன்னாலும் வர நீங்க பார்க்க முடியாது. அவங்க லார்டுங்கிறதுக்கு ஹீப்ரூல என்னது? அடோனை சொன்னாலும் முடியாது, யாஹூன்னு சொல்லி ஆகணும். பாருக் ஹபா பேஷேம் யாஹூ, அதாவது யாஹூடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஒரு சில வார்த்தைகள் சொன்னாதான் அங்க அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க சொல்லாம அது நடக்காது. அதுதான் பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க வீட்டில இருந்து யெகோஷுவா ஹோஷியா அப்படின்னு சொல்லுங்க, அங்க ஒரு சம்பவம் நடக்கும். உங்க வீட்டில் ஒரு பிளெஸிங் இறங்கும். உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கட்டு உடையும். இதுவரைக்கும் இருந்த கட்டுகளை உடைச்சு எறியணும் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆகணும். அதனால கர்த்தர் சொன்னார், என்னை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? யாஹூடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பாருக் ஹபா பேஷேம் யாஹூ அப்படின்னு சொல்றது வரைக்கும் அவங்க கண்ணு திறக்கப்படாது. இன்னைக்கு நிறைய ஸ்டைல சொல்லுவாங்க. பாருக் ஹபா பேஷேம் அடோனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடோனாய் சொன்னாலும் கண்ணு திறக்கப்படாது. அந்த நாமத்தை அவங்க உச்சரிச்சாகணும். அப்படி சொல்லும் போது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு உங்க வீட்டில் உள்ள கட்டு உடையணும் அப்படின்னா நீங்க எப்படி கூப்பிட போறீங்க? நீங்க கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட போறீங்க? யெகோஷுவா ஹோஷியான்னு சொல்லி கேளுங்க, யெகோஷுவா ஹோஷியானான்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்க கட்டுகள் உடையும். நீங்க அவருடைய ரட்சிப்பை பார்ப்பீங்க. நீங்க பாருங்க, இந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ஹோஷியாங்கிற வார்த்தை நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் ஒரு திமிர்வாதமா படுத்திருந்தான். அவனை கர்த்தர் பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதை ஹீப்ரூல பார்த்தீங்கன்னா உன் விசுவாசம் அப்படிங்கிறதுக்கு யமுனா தேக் அப்படின்னு சொல்லுவாங்க. யமுனா தேக் ஹோஷியா ஓ தாக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யமுனா தேக் ஹோஷியா ஓ தாக் அப்படின்னா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுல கர்த்தர் ஹோசியாங்கிற வார்த்தையை சொல்றார். நீங்க எப்படி ரட்சிக்கப்படுவீங்க? உங்க விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுவீங்க. இன்னைக்கு இந்த செய்தி நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, யெகோஷுவா ஹோஷியானான்னு சொல்லுங்க. யெகோஷுவா ஹோஷியானான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை உடைப்பார். நீங்க அந்த கட்டிலிருந்து வெளியே வந்துருவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் ஜெபிக்கலாமா? கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒரு கிபியோனியர்களுக்கு தெரியும் யார் மூலமா ரட்சிப்பு வரும்னு சொல்லி. அவங்க யெகோஷுவாவை நோக்கி பார்த்தாங்கப்பா. இன்னைக்கு நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிடியோன்ட்ட கர்த்தாவே, நீ சொன்னி நான் இந்த விதியானிகள் உன் கையில் ஒப்பு கொடுத்துடலாம். ஆனா உன் ஜனங்கள் யாதி ஹோஷியாலின்னு சொல்லிடுவாங்களே, அதனால தான் நான் கொடுக்க முடியாது, ஆட்களை குறை அப்படின்னு சொன்னார். ஏன்னா ரட்சிப்பு ஜனங்கள் மூலமா வர்றதில்லை, நம்ம கரத்தினுடைய பலத்தினால வர்றதில்லை, நம்ம யெகோஷுவா மூலமா மட்டும்தான் வர முடியும். அன்னைக்கு அந்த சமாரிய ஸ்திரீ ராஜாவை நோக்கி சொன்னா. ராஜாவை நோக்கி சொல்லும் போது ஹோஷியா அடோனி ஹாமெலேக் அப்படின்னு சொல்லும் போது ராஜா சொன்னார், கர்த்தர் உனக்கு உதவி செய்யலாட்டி நான் எப்படி உதவி செய்ய முடியும்? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் உதவி செய்யலாட்டி உதவி செய்ய முடியாது. நீங்க யெகோஷுவாவை நோக்கி பாருங்க, வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம். பிரியமான தேவனை நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே,
உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. தேவனை இந்த குருத்தோலை ஞாயிறன்று எல்லாருமே லாக்டவுனா இருக்கிறோம்ப்பா. எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளில் இருக்கிறோம். ஆனா வீடுகளில் இருந்தாலும் எங்களுடைய நாவு சும்மா இருக்காது. நாங்கள் உம்மை நோக்கி கதறுவோம் கர்த்தாவே. யெகோஷுவா ஹோஷியானான்னு சொல்லி கதறுவோம் கர்த்தாவே. யெகோஷுவா ஹோஷியானான்னு சொல்லி கதறுவோம். ஆம் கர்த்தாவே, யாஹூவுடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்வோம் கர்த்தாவே. நீங்க எங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை தேவனை கேட்டுக்கொண்டிருந்த அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நம்ம சந்திப்போம். ஆமென்.